வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால உங்க பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23 கோயில்ல நெய் தீபம் ஏத்தி பாருங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்துல நெய்யை சேர்த்தி பாருங்க. அனுபவத்துல பலன் பார்ப்பீங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது சத்தியம். மாணவமணிகளுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. கோயில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு பொருளுதவி செய்யுங்க. உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு உயரும். இது சத்தியம். ஆமாங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா வியாழக்கிழமை உண்டு காலை 7:30லிருந்து 9. நாளைக்கு காஞ்சி பெரியவருடைய அவதரித்த தினம். அவரை நினைங்க, நல்லது நடக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அஸ்வினிக்கும் சரி, பரணிக்கும் சரி, கிருத்திகைக்கும் சந்திராஷ்டமம். கேலண்டரில் இன்னைக்கு அஸ்வினிக்கு, நாளைக்கு பரணிக்கு, நாளைக்கு கிருத்திகின்னு போட்டிருக்கேன்னா எங்கள் கருத்துப்படி அது தவறு. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு அசை உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிக்கிட்டே இருங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நரமெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்னங்க? மன உறுதி. மலையை அசைக்கலாம், ஆனால் உங்கள் மனசை அசைக்க முடியுமா? முடியாது. மனோதிடம், தைரியம், தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை, இதெல்லாம் ஜெயிக்கும். ரோஹிணிக்கும் கிருத்திகைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மிருகசீரிடத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பெண்களுக்கு சூப்பர், பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? சாதுரியமான புத்திசாலித்தனமான பேச்சு. எங்க வளையணுமோ வளைஞ்சு, எங்க நிமிரணுமோ நிமிந்து, பயங்கர புத்திசாலி நீங்க. பல பேர் காசு கொடுத்து சாதிக்கிற காரியத்தை நீங்கள் வார்த்தையாலேயே சாதிச்சிருவீங்க, செலவில்லாமல். அப்புறம் நிதானம், பொறுமை, பார்க்கலான்னு அப்படியே பொறுத்து ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். மிருகசீரிடத்துக்கு நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கும் திருவாதிரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். எல்லா வயதுக்காரர்களுக்கும், எல்லா தொழிலில் இருந்தாலும் சந்தோஷமான நாள். பெண்களுக்கு ரொம்ப. அப்புறம் என்ன? கலக்குங்க. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு தேவையற்ற மனக்குழப்பம், தடுமாற்றம், சபலம், சஞ்சலம் எல்லாம் இருக்கு. ஒரு மன உறுதி இல்லை. என்ன பண்றது? கோயில்ல வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. தப்பிச்சுக்குவீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருமதுரையே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருமதுரையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். 2 இடத்துலையும் புதன் பகவான் சிவனை வழிபட்டு வரம் பெற்றார். அதனால சொல்றோம். அதான் காரணம். எங்கள் மந்திரத்துக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன? அவசரம், பதட்டம், அசட்டு தைரியம், வீம்பு, பிடிவாதம். இதனாலெல்லாம் தோத்து போயிடுவீங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? அது மகம் நட்சத்திரமோ, பூரமோ, உத்தரமோ 3 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யணும். சில மந்திரங்கள் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் புதனே போற்றி,
ஓம் புதனே போற்றி, ஓம் சிவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? சாதுரியமான புத்திசாலித்தனமான பேச்சு, பொறுமை, நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுறது. பதவி மேல் பதவியில் இருந்தால் ஒரு மாதிரி, கீழே இருந்தால் ஒரு மாதிரிலாம் கிடையாது. வயசுக்கே மரியாதை கொடுத்துருவீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் அப்படி தான். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். கலக்கிறீங்க, சந்தோஷம். அஸ்தமாக இருந்தாலும், சித்திரையாக இருந்தாலும், உத்தரமாக இருந்தாலும் சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, மனசு எப்பவுமே உங்களுக்கு சஞ்சலமாகவே இருக்கு. அது சித்திரையாக இருக்கட்டும், சுவாதியாக இருக்கட்டும், விசாகமாக இருக்கட்டும், 3 பேருக்குமே மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கு. எதை செஞ்சாலும் அதில் ஒரு தயக்கம், தடுமாற்றம். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் தாராதேவியை போற்றி, ஓம் ஞானதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்கள் பலம் என்ன? சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி. பலவீனம், மனக்குழப்பம் அது இன்னைக்கு இருக்காது. விசாகத்துக்கும் சரி, அனுஷத்துக்கும், கேட்டைக்கும் 3 பேருக்குமே கலக்கலான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அதுவும் கேட்டைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான நாள். வெற்றி அதிகமாகும். அறிவு தெளிவாக இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு என்ன வயதுக்காரராக இருந்தாலும், என்ன துறையில் இருந்தாலும், என்ன தொழிலில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, புத்தி கூர்மை, சீக்கிரம் மன்னிச்சிடுறது மற்றவங்களை, மனசில் திட்டம் போட்டு பழி வாங்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு உங்களுடைய வெற்றி நிறைய இருக்கு. அது போராடமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்திராடமாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலகலான நாளாக கட்டாயம் இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்னங்க? வீம்பு, பிடிவாதம். இதனால் தேவையற்ற பிரச்சனை வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. தப்பிச்சுக்கலாம். ஓம் புதனே போற்றி, சிவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. உங்கள் நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமானதை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், போரட்டாதி, அவிட்டம், சதயம் 3 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும், எல்லா துறையினருக்கும், என்ன தொழில் இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்கள் பலம் என்ன? விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், அதே சமயத்தில் நிதானம். ஒரு வித்தியாசமான கலவை. நீங்கள் வேகமாகவும் இருப்பீங்க, நிதானமாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரி குணம் உங்களை ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யணும். வண்டி ஓட்டுறது கவனம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம்.
சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. நேயர்களே, இன்றும் நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. நாளைக்கு காஞ்சி மகா பெரியவர் அவதரித்த தினம். அவரை பற்றி நினைங்க, அவருடைய அற்புதங்களை நினைத்து பாருங்க. இரா கணபதி என்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் காஞ்சி பெரியவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதை படித்து பாருங்க. ஜெய ஜெய சங்கரன்னு ஜெயகாந்தன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவரை பற்றி. அதை படித்து பார்க்கலாம். அவரே தெய்வத்தின் குரல், அவருடைய கருத்துக்கள் அடங்கிய புஸ்தகம் தெய்வத்தின் குரல் இருக்கு அப்படின்னு புஸ்தகம் இருக்கு. அதை வாங்கி படித்து பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் தமிழ் இந்து அப்படிங்கிற செய்தித்தாளில் அவருடைய கருத்துக்கள் தாங்கிய கட்டுரை ஆனந்த ஜோதிங்கிற இணைப்பில் வருது. அதை படித்து பார்க்கலாம். காஞ்சி பெரியவர் ஜாதி பார்க்காமல், ஊர் பார்க்காமல், பதவி பார்க்காமல் எல்லோருக்கும் அருள் செய்தவர். ஒரு முறை கவிஞர் கண்ணதாசனும் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் காஞ்சி பெரியவரை பார்க்க போனாங்க. இதே மற்றவங்களா இருந்தால் பாரத பிரதமர் தானே ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவர், அவரை தான் வர சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு. ஆனால் மகா பெரியவர் அவர்கள் கவியரசர் கண்ணதாசனை தான் முதல்ல வர சொன்னார். ஏன்னா அவ அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதி கொண்டிருந்தார். அதை பாராட்டி சொல்லிட்டு அப்புறம் தான் பாரத பிரதமரை வர சொன்னார். இப்படி பல மகா சிறப்பான குணங்களை உடையவர், கடவுளே போன்றவர், ஆதிசங்கரனுடைய மரபிலே வந்தவர். அவரை பற்றி நினைப்பதும், அவரை பற்றி பேசுவதும், அவரை பற்றி யோசிப்பதும் பல நன்மைகளை நமக்கு தரும். நம்ம மனசை சுத்தப்படுத்தும், அடிச்சு கழுவி விடும் நம்ம மனசை, காஞ்சி பெரியவருடைய நினைப்பு. அதனால அவரை பற்றி படித்து பார்ப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.